கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஆர்சிபி ஃபேன்ஸ் எல்லோரும் ஷாக்கில் இருக்கீங்களா? எஸ்ஐஆரோட ரீப்ளேஸ்மெண்ட்டாக தான் நம்ம மங்கேஷ் யாதவை எடுத்தோம். அப்புறம் எதுக்காக மறுபடியும் நம்ம உமேஷ் யாதவ் எஸ்ஐஆரோட ரீப்ளேஸ்மெண்ட்டுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் மங்கேஷ் யாதவ் தான் ரீப்ளேஸ்மெண்ட்டாக இருக்க போகிறாரா, இல்லை நம்ம உமேஷ் யாதவ் தான் வர போகிறாரா எஸ்ஐஆருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக? என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத ஃபுல்லாக பார்த்துடலாமா? ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் உடனுக்குடனே வீடியோ உங்களே தேடி வரும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம மத்திய பிரதேசத்தை சேர்ந்த இந்த பிளேயர் தாங்க நம்ம மங்கேஷ் யாதவ். லெஃப்ட் ஆர்ம் பேஸில் ஆர்சிபி மேனேஜ்மெண்ட் 5.2 கோடி கொடுத்து வாங்கியிருந்தாங்க. ஏன்னா எஸ்ஐஆருக்கு ஒரு பர்ஃபெக்ட் ஸ்ட்ராங்கான பேக்கப் வேணும் தான். ஆக்ஷன்லேயே இவர் எடுத்தாங்க. இவர் எம்பி லீக்கில் 6 மேட்ச்சில் 14 விக்கெட்ஸ் எடுத்து யார்க்கர் கிங்குங்க. ஸோ மங்கேஷ் யாதவ் இந்த டீமில் ஆல்ரெடி மெம்பராக இருக்கார். இங்கே தான் மேட்ரே இருக்குது. உமேஷ் யாதவ் இந்த ஆக்ஷனில் யாருமே எடுக்காமல் அன்சால்வ்ட் ஆனவர். ஆனால் ஏன் இப்போ அவர் பேர் அடிப்படுதுன்னா எக்ஸ்பீரியன்ஸ். எஸ்ஐஆருக்கு ஒருவேளை இந்த சீசன் விளையாட முடியாமல் போனால் ரூல்ட் அவுட் ஆவார், லிஸ்ட்டில் இருந்து வெளியே போவாருங்க. அப்படி ஒரு பிளேயர் வெளியே போனால் ஐபிஎல் ரூல்ஸ் படி விற்காத பிளேயர்ஸ் லிஸ்ட்டில் இருந்து ஒருத்தரை ரீப்ளேஸ்மெண்ட்டாக உள்ளே கொண்டு வர முடியும். ஆமாங்க, உமேஷ் ஏற்கனவே ஆர்சிபியில் விளையாடி இருக்காருங்க. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். சின்னசாமி ஸ்டேடியம் கண்டிஷன் அவருக்கு சத்து பிடிங்க. அதனால தான் ஃபேன்ஸ் எல்லாருமே புது பையன் மங்கேஷை விட அனுபவமான உமேஷ் யாதவ் இருந்தால் நல்லா இருக்குன்னு டிமாண்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? யோசிச்சு பாருங்கள். மங்கேஷ் யாதவுக்கு ஐபிஎல்லில் ஒரு மேட்ச் கூட விளையாடிய அனுபவம் கிடையாது. ஆனால் உமேஷ் யாதவ் சென்சேஷன் ப்ரோ. ஒருவேளை எஸ்ஐஆர் இல்லைன்னா நம்ம பவுலிங் யூனிட்டில் புவனேஸ்வர் குமாரை விட்டால் வேறு சீனியர் இந்தியன் பவுலரே கிடையாது. ரசிக் சலாம்தார் இருக்கார், மங்கேஷ் யாதவ் இருக்காங்க, எல்லாம் யங்ஸ்டருங்க. அதனால் லாஜிக்கலாக பார்த்தா மங்கேஷ் யாதவ் ஸ்கில் பேக்கப் லெஃப்ட் ஆர்ம் ஆங்கிள், ஆனால் உமேஷ் யாதவ் எக்ஸ்பீரியன்ஸ் பேக்கப். இதுதான் மேனேஜ்மெண்ட் முன்னாடி இருக்கிற பெரிய கேள்வி. சுருக்கமாக சொல்லப்போனால் மங்கேஷ் யாதவ் ஒரு ஆக்ஷன் பிக். எஸ்ஐஆர் இருந்தாலும் இல்லாட்டியும் மங்கேஷ் டீமில் தாங்க இருப்பார். ஆனால் உமேஷ் யாதவ் எஸ்ஐஆர் விளையாட முடியாமல் போனால் மட்டும்தான், அவருக்கு ரூல்ட் அவுட் ஆனால் மட்டும்தான் நம்ம உமேஷ் யாதவ் உள்ளே வர முடியுங்க. ஸோ இப்போதைக்கு மங்கேஷ் நம்ம கையில் இருக்கிற பிளேயர் தாங்க. உமேஷ் யாதவ் லிஸ்ட்டில் வரணுன்னா அவர் எஸ்ஐஆர் வெளியில் போகணுங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நம்ம சின்னசாமி பிச்சுக்கு அனுபவமான உமேஷ் யாதவ் வேணுமா, இல்லை 5 கோடி கொடுத்து எடுத்த புது ரத்னம் மங்கேஷ் யாதவை நம்ம நம்பலாமா? உங்கள் கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதேமாரி வேறு ஒரு வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் கிரிக்கெட் தமிழ் பிஜே. டாடா பாய், see you.